அனைவருக்கும் வணக்கம். 18/6/2026 அதாவது ஜூன் 18 வியாழக்கிழமை அன்னைக்கு சதுர்த்தி விரதம். இந்த விநாயக பெருமானுக்கு உகந்த விரதங்களில் இந்த சதுர்த்தி விரதமும் ஒன்றுங்க. அன்னைக்கு வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால குபேரனுக்கு மிக உகந்த நாள் இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது. பொன் பொருள் தன தானியம் சேர்றதுக்கு மிக முக்கியமான ஒரு நாள் தான் இந்த வியாழக்கிழமை, அதாவது குபேரருக்கு உகந்த அந்த நாள். இந்த நாளில் விநாயக பெருமானையும் நம்ம வழிபடும் பொழுது, அதாவது சதுர்த்தி விரதம் அன்னைக்கு வர்றதுனால, சதுர்த்தி திதி அன்னைக்கு அப்படிங்கிறதுனால விநாயக பெருமானையும் இந்த குபேர பகவானையும் சேர்த்து வழிபடும் பொழுது ரெண்டு பேரோட ஆசையும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும் பொழுது தன தானியம் பொன்பொருள் சேர்றதுக்கு ஒரு சிறந்த நாளாக இது அமையுதுங்க. அதனால் இன்றைக்கி செய்கிற நம்ம இந்த சிறிய ஒரு வழிபாடு நம்ம வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்குங்க, பொருளாதார மேம்பாடு கிடைக்கும், தன தானியங்கள் நம்மளை சேரும். அந்த முக்கியமான ஒரு வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது அன்னைக்கு சதுர்த்தி விரதம் விநாயகருக்கு மிக உகந்த நாள் அப்படிங்கிறதுனால ஒரு அரச இலை, அதாவது விநாயக பெருமானுக்கு மிக உகந்த இலை இந்த அரச இலை. ஒரு அரச இலை கிடச்சிச்சினாக்கா ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த முக்கியமான நாளில். அதனால் ஒரு அரச இலை கிடச்சிச்சினாக்கா அதை எடுத்துக்கோங்க. அதை சுத்தப்படுத்தி அதில் மஞ்சள் குங்குமம் இட்டு எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த அரச இலை இந்த விநாயக பெருமானுக்கு உகந்த இலை அப்படிங்கிறதுனால இந்த வழிபாட்டு முறையை நம்ம இந்த நாளில் செய்கிறதுனால, அதாவது இந்த சதுர்த்தி திதி அன்னைக்கு நம்ம செய்கிறதுனால மேலும் மேலும் நம்மளுடைய வளர்ச்சி அதிகரிக்க கூடுங்க. அதனால தான் நம்ம இந்த அரச இலை இந்த நாளில் எடுத்துக்கிறோம். ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க. அதில் இந்த அரச இலையை சுத்தப்படுத்தி வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு குண்டு மஞ்சள் வச்சுக்கோங்க. இந்த மஞ்சள் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால, வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால குரு பகவானுக்கு மிக உகந்த நாள், அதே போல் குபேர பகவானுக்கும் மிக உகந்த நாள். அதனால் இந்த ஒரு மஞ்சள் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு, இந்த மஞ்சள் அப்படின்னாலே குரு பகவானுக்கு உகந்தது. அதனால தான் இந்த குண்டு மஞ்சளை நம்ம வைக்க சொல்கிறது. வீட்டில் சுபிக்ஷங்கள் நிறைய நடக்குங்க, சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், மங்களகரமான விஷயங்கள் நிறைய நடக்கும். அதனால தான் இந்த மஞ்சள், குண்டு மஞ்சள் அப்படிங்கிறத நம்ம வைக்க சொல்கிறோம். அடுத்தபடியாக ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தையும் அதில் வச்சுக்கோங்க. இந்த ரூபாய் நாணயம் இன்றைக்கி எதுக்கு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குபேரருக்கு மிக உகந்த நாள் இந்த வியாழக்கிழமை. குபேர பகவானுக்கு சில்லறை காசு அப்படிங்கிறது, சில்லறை சத்தம் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் இந்த சில்லறை காசை நம்ம இன்றைக்கி வைக்க சொல்கிறது. நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் தன தானியத்தை சேர்த்து கொடுக்கறதுக்கும் இந்த குபேர பகவான் நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பாருங்க. அதனால இந்த ரூபாய் நாணயத்தை அது மேலே நம்ம வைக்க சொல்கிறோம். வச்சுட்டு உங்களோட வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யுங்க. அன்றைக்கி உங்களோட வேண்டுதல்கள் என்னவோ, எனக்கு நிறைய தன தானியங்கள் சேர வேண்டும், என் கடன்கள் எல்லாம் போய் என்னுடைய வறுமையை கன்று நல்ல நிலைக்கு, ஒரு மேம்பாட்டு நிலைக்கு நான் வர வேண்டும் அப்படிங்கிற உங்களோட வேண்டுதல்களை நீங்கள் வைங்க. கண்டிப்பாக இன்றைக்கி சதுர்த்தி திதி வியாழக்கிழமைக்கு உகந்த, குரு பகவானுக்கு உகந்த நாள், குபேரருக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால எல்லாம் சேர்ந்து எல்லாத்தோட பயனும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாள் நம்ம இந்த வேண்டுதல்களை செய்கிறதுனால. அதனால் அதை வேண்டிட்டு நீங்கள் அப்படியே அதை மடித்து ஒரு துணியில் அப்படியே முடிச்சா போட்டுருங்க. முடிச்சா போட்டு இரவு முழுவதும் அப்படியே பூஜை அறையிலே வச்சுருங்க. மறுநாள் காலையில் அதை எடுத்து நீங்கள் பூஜை அறையில் ஏற்கனவே நிறைய வச்சுருப்பீங்க. அதனால் இதை நீங்கள் சாமி ஃபோட்டோ இருந்துச்சுன்னா சாமி ஃபோட்டோக்கு பின்னாடி கூட வச்சிடலாங்க. இது ஒன்றும் வீணாக போகாது. அதனால் சாமி ஃபோட்டோக்கு பின்னாடி கூட நீங்கள் வச்சிடலாம். இல்லை பூஜை அறையிலே எனக்கு வைக்க இடம் இருக்குது, ஒரு உரமாக வச்சிடறேன் அப்படின்னா கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அதனால் தப்பு எதுவும் கிடையாது. இதை எப்போ மாற்றணும், எப்படி மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதை நீங்கள் ஒரு 3 மாதம் 6 மாதம், அதாவது ஒரு 3 மாதம் கழித்து, அதாவது இந்த வியாழக்கிழமையில் வருகிற சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த சதுர்த்தி நாளில் பிரித்து பாருங்கள். பிரித்து பார்த்துட்டு அந்த ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள் ஒரு பூச்சிக்கிச்சு அரிக்காமல் இருந்துச்சுன்னா அந்த மஞ்சளையும் எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களோட யூஸுக்கு வச்சுக்கலாங்க. நீங்கள் இந்த ரூபாய் நாணயத்தை பத்திரப்படுத்தி பீரோவில் வச்சுக்கோங்க. அதே போல் அந்த அரச இலை உங்களுக்கு காஞ்சு போயிருக்கும். அதை நீர்நிலைகளை விட்டுருங்க, இல்லை கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுருங்க. திருப்பி அந்த வியாழக்கிழமையில் சதுர்த்தி வந்துச்சுனாக்கா அந்த நாளில், இல்லை ஏதாவது ஒரு 3 மாதம் கழித்து, இல்லை 6 மாதம் கழித்து ஒரு சதுர்த்தி நாளில் இதே போல் ஒரு அரச இலையில் இந்த குண்டு மஞ்சள் ரூபாய் நாணயம் வச்சு நீங்கள் உங்களோட வழிபாடை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை தரம் நல்ல ஒரு மேம்பாட்டுக்கு வருங்க. தன தானியங்கள் சேரும். அதே போல் நம்ம இந்த மஞ்சள் வச்சு, நம்ம இந்த காயின் வச்சு பரிகாரம் பண்ணுறதுனால, வழிபாட்டு முறை, பரிகாரம்னு கூட இதை சொல்லக்கூடாதுங்க, ஒரு வழிபாட்டு முறைன்னு தான் நம்ம இதை சொல்லணும். இதை செய்யும் பொழுது, அதுவும் நம்ம ஒரு முழு நம்பிக்கையோடு நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக தன தானியத்துக்கு என்றுமே பஞ்சம் இருக்காதுங்க. கமெண்ட் செக்ஷனில்
பொன் பொருள் சேரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த விநாயகப் பெருமானோட அருளாலையும் குரு பகவானோட அருளாலையும் இன்றைய தினம் குபேரரோட அருளாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு பொன் பொருள் சேருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஃபாலோ பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.